விட்டு பிரிய முடியாமல் காவேரி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து காவேரி சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கு எல்லாமே வந்து வாரி வாரி கொடுத்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டுருக்காங்க. அடுத்து வந்து காவேரி வந்து விஜய் பார்த்து சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் கொடுத்த அன்பு இருக்கே, இது எனக்கு காலம் ஃபுல்லாக வந்து இருக்கணுங்க. இந்த அன்பு எனக்கு போதுங்க அப்படின்றாங்க. எனக்கு போதாது காவேரி, உன் கூட எப்போவுமே இருக்கணும்னு தோணுது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி இருக்கிற விஜய் சொல்கிறாரு, காவேரி ஒரு வேளை நான் இல்லைனா கூட நீ பாப்பாவை நல்லா பார்த்துப்பல்ல அப்படின்றாங்க. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு வாய் மேலே கை வைக்கிறாங்க காவேரி. இல்லை காவேரி, நான் அதுக்கு சொல்லலை, நான் கூட இல்லைல்ல அதுக்காக சொல்கிறேன் காவேரி, நீ இப்படிலாம் பேசாதீங்க விஜய், நீங்கள் என் கூட தான் இருக்க போகிறீங்க, கொஞ்ச நாள் தான் விஜய் இந்த பிரிவு, இதுக்காக ஏன் விஜய் இப்படிலாம் பேசுகிறீங்க? இல்லை எனக்கு தோணுச்சு, பாப்பாவை நான் பார்த்துக்க முடியல, இன்றைக்கி ஒரு நாள் பார்த்து என்ன பிரயோஜனம், எப்போவுமே உன்னை கண்ணில் வச்சு பார்த்துக்கணும், உனக்கு எல்லாம் வாங்கி தரணும், உன்னையும் பாப்பாவையும் பத்திரமா பார்த்துக்கணும் எனக்கு தோணாதா காவேரி அப்படின்னோடனே, கரெக்டு தாங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க, நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன், நீங்களும் வெண்ணிலா பிரச்சனை முடிச்சுட்டு வந்துடுங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமாக காலம் ஃபுல்லாக வாழ போகிறோம், நம்ம குழந்தை நீங்கள் நான் 3 பேரும் அவ்வளோ சந்தோஷப்பட போகிறோம், அந்த நாளில் வருங்க சீக்கிரமாகவே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி காவேரி, நீ பத்திரமா இரு அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு மனசு இல்லாமல் விட்டுட்டு வராரு விஜய். இங்கே வந்து காவேரியை வழக்கம் போல் அவங்க அம்மா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணிகிட்ருக்கா, வந்து ஹவுஸ் ஓனர் வந்து திட்டுறாங்க, ஹவுஸ் ஓனர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க, இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், விஜய்க்கு உனக்கு டைவர்ஸ் ஆகணும் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இன்றைக்கி தானே அவர்கிட்ட அவ்வளோ பேசிட்டு வந்தேன், இப்போ போய் இப்படி பேசுகிறாங்களே இவங்க, இது நியாயமா அப்படி சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து காவேரி அவங்க அத்தை கிட்ட செமையாக திட்டி விடுறாங்க, என்ன அத்தை இதெல்லாம், உங்கள் வேலை தானே இதெல்லாம், நான் எதுவும் பண்ணலடி, உன் அம்மா கேட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அப்போ சொல்கிறதும் கரெக்டு தானே, நீ ஒன்று அவங்க கூட வாழணும், அப்படி இல்லையா பிரிஞ்சு வந்து அதை விட்டு இது என்னடி ரெண்டும் கட்டமாக நடுவில் நின்றுட்டுருக்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இதை பற்றி நான் பேச விரும்பல, இப்போ எனக்கு வந்து கடை தான் முக்கியம், இப்போ அதுக்கு தேவையான வேலைகளை வந்து நான் பார்த்துட்ருக்கேன், இங்கே பாருமா பிஸ்னஸை சரி பண்ணிப்போம் முதல்ல, மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம், புரியுதா, தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவ என்ன இப்படி பேசுகிறா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இவ பேச்சை கேட்டால் வேலைக்கே ஆகாது, இந்த நல்ல ஒரு வக்கீலாக பார்த்து சீக்கிரமாகவே நல்லது கெட்டது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி, அவள் கோச்சிக்கிறாளே அப்படின்னோடனே, அதெல்லாம் அவளுக்கு என்ன தெரியும், அவள் சின்ன பொண்ணு, நம்ம தான் எல்லாம் பார்த்து செய்யணும் அப்படின்றாங்க அவங்க அம்மா. இங்கே வந்து காவேரி மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. விஜய் கிட்ட பேசுனது பழகுனது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, அம்மா பேர் இப்படி பண்ணுறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து காவேரியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. காவேரி சாப்பிடலான்னு தெரியல சொல்லிட்டு மெசேஜாக அனுப்பிச்சிட்ருக்காரு. விஜய்க்கு வந்து காவேரி, நான் நல்லா இருக்கேங்க, நான் சாப்பிட்டேன், எந்த பிரச்சனையும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தாத்தா கிட்ட வந்து விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயத்த. அதை கேட்டு தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து தாத்தாவும் வந்து விஜயும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் போடுறாங்க, எப்படியாவது வந்து வெள்ளாவோட மாமா வர வச்சு பேசிடலாம், அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி அவரையும் வெண்ணிலாவையும் அமுச்சு விட்டுணும் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க அம்மாவும் கிளம்புறாங்க. ஐயோ அம்மாவும் கிளம்புறாங்களே, இப்போ அவர் வரக்கூடாதுன்னு சொல்லணுமே சொல்லிட்டு காவேரி வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் ஃபோன் எடுக்கல. ஐயோ அவர் வந்துட்டார், பெரிய பிரச்சனை ஆகிடுமே, அம்மா வேற கிளம்புறாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு, என்னடி கிளம்பலாமா, நான் சரிம்மா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே மனசு இல்லாமல் போயிட்டே இருக்காங்க. இங்கே விஜய் வந்து வராரு, கரெக்டாக பார்த்துட்டாரு. ஐயோ உங்கள் அம்மா வந்திருக்காங்களா, அப்போ காவேரி எனக்கு மீட் பண்ண முடியாதா, வேறு வழியிலேயே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்துட்டு கிளம்புறாரு. இங்கே விஜய் வந்துருப்பாரோன்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு, என்ன காவேரி உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு, நானாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நேற்றே வரலன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க, அதாங்க இன்றைக்கி வந்துட்டாங்க அப்படின்னோடனே, அப்போ இன்றைக்கி பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாரு நம்ம விஜய்.